ॐ ह्रीङ्काराननगर्भिता नलसिकां सौं क्लीं क्लां बिभ्रतिं सुवर्णाम्बरधारिणीं वरसुधां धौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाशमङ्कुशधरां सद्भूषितामुज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीं ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவருள் கொண்டு அபிராமி அந்தாதியின் 81வது பாடல். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனதுனதென்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலே நின் கண்ணி வைத்த பேரழியே. பக்தர்களை பொறுத்தவரையிலே பக்தர்கள் பொதுவாக 2 விஷயத்தில் கவனமாக இருப்பார்கள். ஒன்று, யார் கூட சேரணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பது எல்லா பெரியவர்களுமே நமக்கு சொல்லுகிறார்கள். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேணி பக்தி நெறி அறிவித்து, இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ யார் கூட நாம் இருக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் பக்தரோடு கூட்டு கண்டாயின்னு சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் அவர் அந்த இடத்துல அழகாக நமக்கு பதிவு செய்கிறார். ஒவ்வொரு இடத்திலையுமே அம்பிகை தனக்காக நல்லவர்களை ஒதுக்கி தந்திருக்கிறார். நல்லவர்களுடைய கூட்டு, பக்தர்களுடைய கூட்டு, சாதுக்களுடைய தொடர்பு. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளிலே நாம் அடிக்கடி பார்க்கிற விஷயம் சாது சங்கம், சாது சங்கம் என்று சொல்கிறார். யார் சத்து விஷயங்களை பேசுகிறார்களோ, அருமையான விஷயங்களை, நம்முடைய மனதை அலைக்கழிக்காத, உலகியலே நம்முடைய மனதை நாட்டத்தை கொண்டு வராத சில விஷயங்களை சொல்லுகிறார்களோ அவர்களிடத்திலே நாம் கூட்டு சேர வேண்டும். இதுதான் பக்தர்களுடைய அடையாளம். ஒருவன் நல்ல விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான், பழக ஆரம்பிக்கிறாங்கிற போது எப்படி ஒரு வயது வர வர நம்முடைய பொம்மைக்கு மேலே எப்படி நாட்டம் குறைகிறது. ஒரு குழந்தைக்கு இந்த பொம்மையை பார்த்த உடனே அதனுடைய ஈர்ப்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு அந்த பொம்மையில் தான் இருக்கும். ஆனால் நம்ம பெரியவர்களாக வளர வளர அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரிகிறது. அப்பயும் நமக்கு பொம்மை பிடிக்கும், ஆனால் பொம்மை மேலே நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது, பற்று இருக்காது. அது இல்லாமல் நம்மளால் தூங்க முடியும்னா ஆமாம், தூங்க முடியும். அப்போ நல்லவர்களோடு, நல்ல விஷயங்களோடு, சத்து விஷயங்களோடு தொடர்பு கொள்ளுகிறவர்களுக்கு இந்த தேவையற்ற 2ஆம் தரமான கேளிக்கைகளிலே இதில் எல்லாமே ஈடுபாடுகள் தானாக குறைந்து போய்விடுகிறது. எப்படி குறையும் அப்படின்னா, நல்ல விஷயங்களுடைய மனதிலே நல்ல விஷயங்கள் நாட்டத்தை வைத்திருக்கிற பொழுது இது எல்லாமே அவனுக்கு ஈர்ப்பை தராது. இதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று சொன்னார்கள். இன்னொன்று, இறைவனுடைய, அதனால தான் பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது இறைவனுடைய பெருமையை, அவருடைய லீலையை, அவருடைய பக்தர்களுடைய சங்கத்தை, எப்படியெல்லாம் பக்தர்கள் இருந்தார்கள், ஒவ்வொரு சமயத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த பக்தர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விஸ்தாரமான பக்த விஜயம் பகுதி இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பக்தர்களையும் சரி, முன்னே நம்ம சைவ சமயத்தில் சித்தாந்தத்தை பார்த்த அந்த அடியவர்களும் சரி, 63 நாயன்மார்கள் சரி, ஆழ்வார்கள் சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இறைவனோடு பக்தர்களோடு பின்னி பிணைந்து இருந்தது. இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வகையாக பக்தர்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை நம்ம மனசு ஒத்துக்குது. முதல்ல சரி, நமக்கு பக்தர்களுடைய தொடர்பு இருக்கணும். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை என்பது இலகுவாக போய்விடுகிறது. அதனால தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், வீட்டினுடைய மூலையிலேயோ ஒரு இடத்துலையோ எங்கேயாவது காட்டிலேயோ தனியாக 1 நாளைக்கோ 3 நாளைக்கோ நீ இருக்க வேண்டும். அப்பப்போ நீ தனிமையில் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து தனிமையில் இருக்க வேண்டும். தனித்திருன்னு சொல்லி வள்ளலார் சொன்ன மாதிரி தனித்திருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். பசித்திருக்கிறதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். பசிக்கிறதுனா பல பேரெல்லாம் அது கொடுக்குற விளக்கம் விரதம் இருக்கணும் அப்படின்னா, விரதம்னால உண்மை தான், கரெக்டு தான். அதை நம்ம ஃபிசிக்கல் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பெங்காலிலலாம் ஒரு வழக்கம் இருக்கிறது.
ஏகாதசி கொண்டாடுவார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூட அமுதமொழிகளில் அதை ரொம்ப கிண்டல் அடிப்பார். அங்கே என்ன செய்வாங்கன்னா, சாதம் தவிர மற்றதெல்லாம் சாப்பிடலாமா. உப்பு சாப்பிடக்கூடாது, சாதம் சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் சாப்பிடக்கூடாது. அதனால் எல்லா வகையான இனிப்பு, அவல், அப்புறம் அந்த என்ன இது ஒன்று இருக்குது, ஏதோ சவ் என்னன்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்குது, எல்லாமே சாப்பிடுவார்கள். தயிர், சர்க்கரை, எல்லா விஷயத்தையும் சாப்பிட்றது உப்பு இல்லாமல். ரொட்டி, பூரி எல்லாம் எல்லாம் சாப்பிட்டு நல்லா அன்றைக்கி தான் இன்டைஜஷன் வரும். அன்றைக்கி விரதம் இருக்கிற அன்றைக்கி. இது ஒரு விரதம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற விரதமெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. கந்த சஷ்டிக்கெல்லாம் 6 நாள் தண்ணியில் ஏதோ ஒரு நேரம் தான் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறோம், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு நம்ம எல்லாம் விரதம் இருக்கிறார்கள். இது ஒரு வகையான விரதம். பசித்திருப்பது என்பது நல்ல விஷயங்களை கேட்பதற்காக பசித்திருக்க வேண்டும். அதில் உடலில் பசி இருக்கணுமான்னு கேட்டால் ஆமாம், சில நேரங்களில் இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் வயசு வர வர சுகர், கொலஸ்ட்ரால் எக்ஸட்ரா எல்லாம் வந்து சேரும். அப்போ தானாகவே டாக்டர் சொல்லுவார், பசிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லுவார். கடவுளுக்காக நம்ம பசித்திருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை கேட்பதற்காக, நல்ல விஷயங்களை செய்வதற்காக பசித்திருக்க வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆன்மீகம் என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரே நாளில் நமக்கு சாத்தியமாகி விடுகிறது. இப்போ ஏதாவது ஒரு லெக்சரை கேட்டால் நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் தியான வாழ்க்கை வந்து விடுகிறது. 3 நாட்களில் உனக்கு முக்தி நிலை கிடைக்கும், என்னென்னலாம் சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியல, அது அப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரியல, உண்மையாக இல்லையான்றது தெரியலை. ஆனால் நானும் ஒரு 20 வருஷமாக மடத்தில் இருக்கிறேன். ஆக நம்முடைய இலகுவான ஷார்ட்கட் ரூட்டு தான் எல்லாமே. ஷார்ட்கட் ரூட்டை தேடுறோம். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன, என்னுடைய மாணவன் ஒருத்தன் ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கினான். அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஏதோ நான் நேம் சேஞ்ச் பண்ணணும் ஏதோ சொன்னால், எனக்கு அது அரைவாசி தான் புரிஞ்சுது, அதில் கால்வாசி தான் எனக்கு உள்ளே இருக்குது. அது என்ன என்று புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அது பேர் சேஞ்ச் பண்ணணும், எதோலாம் பண்ணணும் அப்படிலாம் சொன்னான். அதுக்காக ஒரு தரகரை தேடி, இன்னொரு தரகரை தேடி, இப்படிலாம் போனோடனே அவனுக்கு, தம்பி நீ 10,000 ரூபா 12,000 ரூபா கொடு, உனக்கு எல்லாத்தையும் நான் சரியாக செய்து தருகிறேன் அப்படின்னு சொன்னான். எங்கிட்ட வந்து கேட்டான். நான் சொன்னேன், பொதுவாக நம்முடைய வழக்கம் என்னென்னா, நேரடியாக போய் கேட்டுட்டா இந்த பிரச்சனைலாம் 1 வாரமாக அழையிறான். 1 வாரம் 2 வாரம் அந்த தரகர், இந்த தரகர், 3வது தரகர், 4வது தரகர். ஆனால் அதுக்கப்புறமா என்னாச்சு, சரி சாமி சொல்கிறாரே, என்னுடைய ப்ரெஷர் தாங்காமல் நேரடியாக போய் ஆர்டிஓ கேட்டேன்னா, அவர் இந்த 200 ரூபா 300 ஏதோ பில்லு வாங்கிட்டு வான்னு சொல்லி கையெழுத்து போட்டு சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஒரு 2வது நாள் 3வது நாளில் விஷயம் முடிஞ்சது. அவன் வந்து கேட்டான், சாமிஜி இது என்ன ஆச்சு அப்படின்னா. இதுதான் உண்மையாக நம்ம கடவுளை விட்டு விட்டு எல்லா விதமான பூதகணங்களெல்லாம் தேடி திரிகிறோம். அந்த சாமியார், இங்கே இருக்கிற இன்னொருத்தர், எல்லாவற்றையுமே தேடி திரிகிறோம். எல்லாருமே நமக்கு ஆசைகளை தர வேண்டும், எல்லாருமே நம்ம ஆன்மீகத்திலே உயர்த்த வைக்கணும், நமக்கு ஆனந்தத்தை தரணும், மனதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கணும். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டோடு அங்கே போய் நிற்கிறோம். அதுக்கு கட்டணமாக 10,000 ரூபாய் நம்ம வசூலிக்கிறாங்க. இது எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டு நம்ம என்ன செய்கிறோம், அடைச்சியில் ஏமாந்தவர்களாக இருக்கிறோம். இப்போ ஆன்மீகம் என்ற போர்வையிலே நாம் செய்கின்ற வியாபாரம், தந்திரங்கள் எல்லாமே எங்கே போய் முடியுதுன்னா, ஏமாற்றத்திலும் துக்கத்திலும் போய் முடிகிறது. அப்போ இந்த விஷயத்திலே ஒரு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு அடியவர்களும் என்ன சொல்வார்கள், நாம் ஆன்மீகம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு மட்டும், அவ்வளோதான். இறைவனுக்கும் நமக்கு, அது கடையில் யாருமே கிடையாது. குருவானவர் வருகிறார், குரு வந்து சொல்லுகிறார், இது இறைவன், இதுக்கு தான் இந்த உபாயத்தை கடைபிடித்து நீ இப்படி போகணும் அப்படிங்கிறத குரு நமக்கு சொல்லித் தருகிறார். அதோட குருவினுடைய வேலை கூட முடிந்து விட்டது. அப்போ நம்ம இடைத்தரகர்களை தேடி தெரியக்கூடாது. ஒன்று நான் சொன்னது, அசத் சங்கமத்தை நாம் தேடி போய்விடக்கூடாது. 2வது, சத் சங்கம் உள்ளவர்களோடு நாம் சேர வேண்டும். இந்த 2 விஷயத்தையும் இங்கே சொல்லுகிறார். ஒன்று அணங்கே, இறைவனுடைய அணங்கு, அம்பிகை அவர் அணங்கே அணங்கே அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம எல்லாம் போய் என்ன அணங்கு அப்படின்னா, பெண் தெய்வங்களை அணங்கு என்று சொல்லுவார்கள், தேவதைகளை அணங்கு என்று சொல்வார்கள். இவருக்கு ஒரு வார்த்தைகளெல்லாம் நம்ம கவனிச்சுட்டே வரணும். அடுத்த பாட்டில் இந்த அணங்கு திரும்ப ஒரு தடவை யூஸ் பண்ண போகிறார். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகளேன் அப்படின்னு சொல்கிறார். தேவியே, உலகை ஆளுகின்ற தேவியே, உனக்கு தேவதேவியர்கள் எல்லாமே உனக்கு பரிவாரங்களாக இருக்கின்றார்கள். அதான் மகா சதுஷ்டி கோட்டி யோகினி பரிசேவிதா என்று சொல்லுவார்கள். 8 அம்பிகையினுடைய சேடிகளாக, அம்பிகையினுடைய பரிவாரங்களாக இருக்கின்ற பிராமி முதலான தேவியர்கள் 8 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 8 பேர் இருக்கிறார்கள். அந்த 8 64 ஆச்சு. அந்த 64 யோகினிகள் நம்ம சொல்கிறோம், 64 பேர். அந்த 64 தான், அதை இன்ட்டு 9 போடணும். போகும்போது 576 கோடி யோகினிகள் இருக்கிறதாக, 576 யோகினிகள்
இருக்கிறதாக சொல்லுவார்கள். 576 கோடி யோகினிகள். இவர்களுக்கெல்லாம் பூஜை நடக்கும். நம்முடைய மடத்தில், இங்கே இல்லை, வேலூர் மடத்தில் நடக்கும். அந்த மகா அஷ்டமியும் மகாநவமியும் சந்திக்கிற இந்த சந்தி வேளையில் அவர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுவார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால், எல்லா தேவியர்களுமே உன்னுடைய பரிவாரங்கள் ஆகினால், வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன், உன்னை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், யாரையுமே நான் புகழ்ந்து சொல்ல மாட்டேன். நம்முடைய புகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம யாரையும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்கள் முகம் அப்படியே இந்த என்ன ஏதோ ஒரு நடிகர் பேரை சொல்லி அந்த மாதிரி பியூ செல்லப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அவனுக்கே தெரியும் நம்ம என்ன இப்போ தான் குரங்கு இனத்திலேருந்து முதலாவதாக வந்ததுன்னு அவனுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். ஆனால் பேசுகின்ற பொழுது முகஸ்துதிக்காக ஒருவரை ஒருவர் பொய்யாக புகழ்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். பாடுகிற பொழுது யாராவது ஒருத்தனுடைய பாட்டை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா, ரொம்ப அருமையாக பாடுறீங்க, உங்கள் பாட்டு தேவாமிர்தமாக இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அங்கேயே நம்ம இது பண்ணிக்கணும், இந்த பாட்டு சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அங்கேயே நிப்பாட்டிக்கணும். ரெண்டாவதாக ஒரு புகழ்ந்துரை சொல்ல, மகாராஜ் உங்களுடைய அபிராமி அந்தாதி கேட்டு எனக்கு மோட்சமே கிடைச்சிடுது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததான் நமக்கு குழி பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் நம்ம என்ன, நமக்கு நம்முடைய நிலை என்னன்னு நமக்கே தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய லெக்சர் கேட்டு ஒரு நாள் ஒருத்தனை உருப்பட போகிறதில்லைன்றது எனக்கு தெரிஞ்சால் நானும் புத்திசாலி. நல்ல விஷயங்களை கேட்கிறோம். இந்த பேர் என்னென்னா சத்சங்கம் அப்படின்னு பேர். இங்கே நாம் செய்ய வந்திருக்கிறது சத்சங்கம். நல்ல விஷயங்களை கேட்க வந்திருக்கிறோம். அதுக்கப்புறமா சிரவணம் பண்ணி, அதுக்கப்புறமா அது உள்ளே மனதில் இருத்தி, அதில் உள்ளே இருத்தி மனனம் செய்து, அதுக்கப்புறமா அது செயலாக வெளிப்படுகின்ற பொழுது நம்முடைய வினை நீக்கத்துக்கான ஒரு மார்க்கமாக இருக்குமே தவிர, இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது 1ஆம் கிளாஸ் சேர்ந்த உடனே நான் இதுக்கு சொல்கிறேன், அடுத்த வாரம் எனக்கு மெடிக்கல் என்ட்ரன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் சத்சங்கம் என்பதே ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய வாய்ப்பு என்பதை சொன்னார்கள். அதனால் மற்ற ஒரு பொருளை, இந்த ஃபால்ஸ் ஹோப் அப்படின்னு ஒரு சுவாமி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துடாது. ஃபால்ஸ் ஹோப்னா என்னென்னா, நம்ம அவங்கள ஒரு விதமான மயக்கத்திலேயே வச்சுருக்கோம். இந்த ஹாஸ்டல்லாம் நாங்கள் இது பண்ணுறது உண்டு. இந்த பசங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மயக்கமாக, டேய் உங்களுக்கெல்லாம் ஏப்ரல் மாதம் இது இருக்கடா, டூர் இருக்கடா, அது ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம், அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு மயக்கத்திலேயே வச்சுருப்போம். அவன் ஏதாவது பேசினான்னா பாரு டூரை கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவன் உடனே பயந்துக்குவான். உனக்கு லீவை கட் பண்ணி அவள் ஒரு மயக்கம், அவனுக்கு ஒரு விதமான மயக்கத்திலேயே வச்சுருக்கணும். இப்போ நல்லா பண்ணினா உனக்கு கடையில் இந்த ஐஸ்கிரீம் ஃபலூடா வாங்கி தரேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அவனை அப்படியே ஏமாற்றி ஒரு விதமான மயக்கத்திலேயே வச்சுருப்போம். இந்த விதமான மயக்கத்தை நமக்கு ஒரு பக்தரும் இன்னொரு பக்தரும் செய்து கொள்ளக்கூடாது. இதுக்கு பேர் வாழ்த்துகிறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, பொய்யான ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தது. நாம் நல்லா தான் இருக்கிறோம் போல இருக்குது அப்படின்னு நம்மளே நினச்சிக்குவோம். நான் அமுதமொழிகள் படிக்கிறேன், நான் மடத்துக்கு அடிக்கடி வருகிறேன், கபாலீஸ்வரர் 3 தரம் சுற்றுக்கிறேன், 2 கிலோ எள்ளு வாங்கி சனீஸ்வரனுக்கு எரிச்சாச்சு, 11 எலுமிச்சம்பழம் அம்பாளுக்கு உடச்சி போட்டாச்சு, 3 தேங்காய் வாங்கி பிள்ளையாருக்கு கொடுத்தாச்சு, அருகம்புல் கட்டாக வாங்கி வச்சுட்டேன், மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டேன், சாமி இதை விட என்ன வேணும் அப்படின்னு. இதை விட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேறு கிடையாது. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாமே எக்ஸசைஸ் தான். நம்ம அதுக்கு செய்கிற கர்மயோகத்தில் இதெல்லாம் ஒரு பகுதி. அப்போ இதெல்லாம் பக்தி கிடையாதா அப்படின்னு கேட்கலாம். இதில் இறைவன் உனக்கு தெளிவாக இருந்தால், இறைவன் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இறைவன் இருப்பாராக இருந்தால் உனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த கேள்வியே வந்திருக்காது, இது போதுமா அப்படின்ற கேள்வியே வந்திருக்காது. பாலை சொரிந்து எல்லாம் நான் பார்க்குறோம். எத்தனை பாலினின் தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானை யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதினேன்னு படிக்கிறது. ஒரு தடவை இறைவனை நம்ம சிக்கன பிடித்த பத்தில் இருக்கிற அற்புதமான ஒரு திருவாசகம் கேட்பவர்களுக்கு தெரியும். இறைவனை பிடித்தவர்களுக்கு அவரை நமக்கு பிடிக்கணும், அப்புறம் இறைவனுக்கு நம்மளை பிடிக்கணும். இந்த 2 விஷயம் இருக்குது. நாம் ஒரு இடத்துல தவறு செய்து விடக்கூடாது. அதுக்காக இறைவனை பிடிப்பதற்காக அவருக்கு பிடிக்காத செயல்கள் எல்லாமே நாம் விளக்கணும். விளக்க வேண்டியதை விளக்குன்னு சொல்கிறார்கள். அதனால் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன், யாரெல்லாம் பொய் மொழி கூறுகிறார்களோ, யாரெல்லாம் வெறும் வெற்று புகழ்ச்சி செய்கிறார்களோ, யாரெல்லாம் நம்முடைய மனதை கீழ் நோக்கி இழுத்து செல்கிறார்களோ அவர்களிடத்தில் நம்ம பயங்கர அவங்களோட நான் கவனமாக இருக்கணும். அவர்களோடு நான் சேர மாட்டேன். 3வது என்ன சொல்கிறார், எனது உனது என்றிருப்பார்கள் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அப்படின்னு. என்னுடையதெல்லாம் உன்னுடையது தான் இறைவா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லுகிற எனது
உனது என்று இருப்பார்கள் சிலர் யாவரோடும் நான் பிணங்கேன். அதுலேயும் ஒரு வார்த்தையை பாருங்கள், சிலர் அப்படின்னு சொல்லிட்டு. எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் இணங்கேன். எனது அந்த சிலர் தான் முக்கியமானவர்கள். மற்றதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள். அந்த பக்கமாக சொல்லுகிற பொழுது திரும்ப அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகியினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன். அந்த ஒருவரைன்னு சொன்னார். அந்த பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டங்களில் ஒருவரோடு நான் வேற ஒருத்தரையுமே நான் வாழ்த்த மாட்டேன். நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன்னு பொதுவான ஒரு பால்நிலையில் தான் சொல்லுகிறார். பொதுவாக இருக்கிற இந்த பெரிய கூட்டத்தில் நான் அவர்களோடலாம் சேர மாட்டேங்கிறார். ஆனால் மூன்றாவதாக பாருங்கள், முதல்ல ஒரு எண்ணிறந்த ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம், அதுக்கப்புறமா சிலர்னு சொல்லி தனியாக பிரித்து வைக்கிறாரு. உனது என்று இருப்பார்கள் சிலர் யாவரோடும் பிணங்கேன். அந்த சிலர்கள் ஒரே ஒரு சிலர் தான் இருப்பார்கள். யார்? எல்லாவற்றையும் தன்னை உன்னிடத்தில் ஒப்படைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களோடு நான் பிணங்க மாட்டேன், கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டேன், சண்டை போட மாட்டேன், அடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரோடும் பிணங்க மாட்டேன். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அந்த கறி இருக்கின்ற அறையில் நாம் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் கறி ஒட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லுறாரு. உங்களுக்கே தெரியும், வீடுகளெல்லாம் இப்போல்லாம் யாருமே கற்பூரம் ஏற்றுவது கிடையாது. கற்பூரம் கோயிலையும் பேன் பண்ணிட்டாங்க. எல்லாம் கற்பூரத்தில் கறி மட்டும்தான், புகை மட்டும்தான் வருகிறது. வீட்டில் போட்ட உடனே தெரியும், சின்னதாக உங்களுக்கே வீடெல்லாம் குண்டாக இருக்குது. சென்னையில் பார்த்தா கோழி குண்டு மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் கற்பூரம் ஏற்றுறோன்னா மொத்தமும் புகையாக இருக்கும். அடுத்த நாள் புத்தகம், துணி, அயன் வச்சு எல்லா துணிகளிலுமே அந்த கறி படிந்திருக்கிறது. இந்த கரியில் நாம் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் அது ஒட்டிக்கொள்கிறது, ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லிவிட்டார். அப்போ அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொன்று சொல்லுவார், பூண்டு உள்ள பாத்திரம், பூண்டு வச்சிருந்த பாத்திரத்தில் நீங்கள் என்னதான் கழுவினாலும் அந்த பூண்டு வாசனை போகாது அப்படின்னு சொல்லுவார். மூன்றாவது சொல்லார், முள்ளங்கி சாப்பிட்ட வாயின. முள்ளங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு வர சிலிண்டர் ப்ராப்ளம் இருக்குது, அது அவனுடைய பிரச்சனை. இப்போ இதில் எல்லாமே நாம் கவனமாக இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுவார். அடுத்ததாக காயடிக்கப்பட்ட மாடு அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லுவார். யாரெல்லாம் உலகியலில் இருந்து ஒரு 2 மாடு படுத்திருந்தான். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கதைகளெல்லாம் சில நேரத்தில் ஒரு நாளைக்கு சிந்திக்க வேண்டிய கதைகளாக இருக்கும். 2 மாடு படுத்திருந்தது, 2 காளை மாடுகள் படுத்திருந்தது. அந்த பக்கமாக ஒரு பசு மாடு இப்படி போச்சான். பசு போகும்போது இந்த ஒரு காளை மாடு திடீர்னு, 2மே காயடிக்கப்பட்ட மாடுகள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஏர் உழுவதற்காக அதனுடைய வீரியத்தை எல்லாம் கலைத்து விடுவார்கள். காயடிக்கப்பட்ட மாடுன்னு பேர். அந்த 2 மாடும் படுத்திருக்கு. அதுக்கு தெரியும், நமக்கு திருமணம் இது கிடையாதுன்னு அந்த 2 மாட்டுக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு பசுமாடு போகும்போது ஒரு மாடு எந்திரிச்சு பார்த்து தான், அப்படி எந்திரிச்சு நின்று பார்த்து தான், ஆஹா பசுமாடு போகிறதேன்னு பார்த்து தான். இன்னொரு பசுமாடு பேசாமல் இந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார், இந்த 2 பசுமாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 2க்குமே காயடிக்கப்பட்ட மாடுகள். 2மே வாழ்க்கையிலே அதெல்லாம் ஆனந்தத்தை, அதாவது உடல் உறவு ஆனந்தத்தை எல்லாம் அதுக்கு இல்லை. அப்போ என்ன ஏன் பார்த்தது அப்படின்னா, ஒன்று இளமையிலேயே இந்த உலகத்தை விட்டு காயடிக்கப்பட்ட மாடு, சின்ன கன்று குட்டியாக இருக்கும்போதே காயடித்து விட்டார்கள். அதனால் அதுக்கு இந்த உலகியல் விஷயங்கள் என்னென்ன தெரியாது. மற்றது உலகியலில் கொஞ்சம் ஈடுபட்டதுக்கு அப்புறமா அதுக்கு காயடித்ததுனாலே அது பார்க்குது, அதுக்குடைய சம்ஸ்காரம், வாசனைகள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது, அதனால் திரும்பி பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இந்த உலகத்திலேயே ஈடுபட்டவர்கள் தான் நான் பூண்டு வைத்த பாத்திரம் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன பண்ணுறது? அதை காத்த வேண்டும், நெருப்பிலே வாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ இதெல்லாம் செய்கிற பொழுது தான் அந்த சிலர் உனது என்று இருப்பார்கள்னு அந்த சத் சங்கம், சாதுக்களுடைய தொடர்பு நமக்கு இந்த பூண்டு வாசனையை போக்குவதற்கு அருள் செய்யும். மற்றதெல்லாமே ஈஸியாக தான் கிடைக்கும். சினிமாவை பார்க்கிற பொழுது, நாடகங்களை பார்க்கலாம், எதெல்லாம் பேசுகிறோம், போகிற போக்கில் பாருங்கள், கடவுளை தவிர எல்லா விஷயத்தையும் 10-12 மணி நேரம் நம்ம பேசுகிறோம், வாய் வலிக்க பேசுகிறோம். இதே சகஸ்ரநாமத்துக்கு 1/2 மணி நேரம் சொல்லணும். ஐயோ 1/2 மணி நேரம் எப்படி சொல்கிறது? எல்லாரும் கேட்பாங்களா இல்லையா, 1/2 மணி நேரம் சகஸ்ரநாமம் எப்படி சொல்கிறீங்க? எனக்கே ஆச்சரியமாக. சண்டி பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பல பேர் என்கிட்ட கேட்குது, எப்படி சுவாமிஜி 2-2.5 மணி நேரம் உட்காந்து சொல்கிறீங்க அப்படின்னா. இதே 2.5 மணி நேரம் டிவி பார்க்க மாட்டோமா? நம்ம சினிமா பார்க்கும்போது 3.5 மணி நேரம் விளம்பரங்களோடு சேர்த்து அது 1 மணி நேரம் விளம்பரம், 1 மணி நேரம் நாடகம். அது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குறமே, கால் வலிக்கலை, உடம்பு வலிக்கலை, பசி வரலை, பாத்ரூம் போக தோணலை, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லணும்னா எல்லா பிரச்சனையும் நிற்கிது. ஒரு பெரிய லிஸ்ட்டு வருது. எனக்கு சுகர் இருக்குது, அதனால் உட்கார முடியாது, கொலஸ்ட்ரால் இருக்குது, பாத்ரூம் போகணும், பிபி இருக்குது, ஆகவே ஃபேன் வேணும், இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்கிறோம். ஈக்குவல் போட்டு அப்போ ஆகவே இறைவன் சொல்லுகிறார், அப்போ நான் இல்லை அப்படிங்கிறார்.
இதெல்லாமே சாதுக்களோடு தொடர்பு ஏற்படுகிற பொழுது இது என்னதுன்னா திரும்ப 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 தலையிலே அடித்து அடித்து சொல்லுகிறார்கள், இல்லையப்பா இதெல்லாம் உனக்கு ஆகாது, இனி இறைவனுடைய திருநாமத்தை சொல்லு அப்படிங்கிறார். சாதுக்களுடைய தொடர்பாக தான் அவர்களோட பிணங்கேன் அப்படிங்கிறார். பிணங்கன்னா அவர்களோடு கருத்து வேறுபட மாட்டேன். ஏன்னா அவர்கள் தான் நம்ம இறைவனிடத்திலே அப்பப்போ அடித்து அடித்து இறைவனிடத்திலே போக வேண்டும்ங்கிற விஷயத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். அறிவு ஒன்று இலேன் என் கண் நீ வைத்த பேர் அழியே. இது கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என் கண் நீ வைத்த பேர் அழியே அப்படிங்கிறார். அழியேங்கிறது அன்பு கருணை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நீ வைத்த கருணையினாலே நான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் இது பண்ண மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், மற்றவர்களோடு தேவையில்லாத பேச மாட்டேன், சாதுக்களோடு நான் தொடர்பு வைத்திருப்பேன், கெட்டவர்களோடு சேர மாட்டேன், இப்படிலாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் உன்னுடைய கருணையினாலே எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறார். அழியே அப்படின்னா நீ வைத்த கருணை அப்படின்னு அர்த்தம். அறிவு ஒன்று இலேன் என் கண் நீ வைத்த பேரழியே அப்படின்னு திரும்பி போட்டா, என் கண் நீ வைத்த பேரழியே, நீ என் மேல் வைத்த பெருங்கருணையின் காரணமாக அறிவு ஒன்று இலேன் அப்படின்னு சொன்னார். இந்த உலகியல் அறிவு, எதெல்லாம் உலகியல் அறிவோ அது இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம அறிவு ஒன்று இல்லைன்னா நான் இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதம்மா சரணடைகிறேன் அப்படின்னு ஒரு கருத்து எடுத்துக்கலாம். எனக்கெல்லாம் ஒரு விஷயமும் தெரியாதம்மா, உன்னுடைய கருணையினாலே இதெல்லாம் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். எனக்கு அறிவு ஒன்றுமே இல்லை, உன்னுடைய கருணையினாலே இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், சாதுக்களோடு எப்படி இருக்க வேண்டும், யாரு கூட சேரக்கூடாது என்பதெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு மீனிங் வைக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம், உன்னுடைய கருணையின் காரணமாக இந்த உலகியல் அறிவெல்லாம் அற்றவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறேன் எப்படி இதெல்லாம் பக்தர்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. அவன் ஹிருதயர் ஒரு சின்ன மாட்டு கண்ணை கட்டியிருப்பான் வெளியில். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்பா, என்ன ஹிருதய ஒரு சின்ன கண்ணுக்குட்டி நிற்கிறதே என்ன அப்படின்னு கேட்பார். இல்லை அது துர்கா பூஜைக்கு பால் கறக்கும் அப்படின்னாரு. பால் கறக்குமா, இப்போ தான்டா குட்டி போட்டு இப்போ தான் கண்ணுக்குட்டியை சின்னதாக நிற்குது. இல்லை இது இங்கேருந்து காமார் கொண்டு போவேன், அங்கே 3 வருஷம் வளர்ப்பேன், வளர்த்ததுக்கப்புறமா 2 வருஷம் கழித்து அதுக்கு கல்யாணம் நடக்கும், அப்புறம் அது இன்னொரு கண்ணுக்குட்டி போடும், அப்போ அது பால் கறக்கும், அதை துர்கா பூஜைக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்ரீராமகிருஷ்ணன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவார். அவர் சொல்லுவார், இங்கேருந்து இந்த சின்ன குட்டி வளருமா, அதுக்கு புல்லெல்லாம் கொடுத்து 60-70 மைல் தாண்டி காமார போக்குவரத்து அழைச்சின்னு போவானா, அங்கே அது நோய் வராமல் இருக்குமா, 3-4 வருஷம் கழித்து அதுக்கு திரும்ப வயசு வரும்போது திருமணம் பண்ணி வைப்பானா, அப்புறம் அது கண்ணுக்குட்டி போடுமா, அதுக்கப்புறம் அது பால் கொடுக்குமா, அதை வச்சு இவன் இப்போ துர்கா பூஜை நடத்த போகிறான். நான் இந்த கால்குலேஷன் கேட்டனே அவனுக்கு அவர் எவ்வளோ நேரமாச்சு. திரும்ப அமுதமொழிகள் சொல்லுவாங்க, என்ன உலகியல் பாடுறா, எவ்வளோ கால்குலேஷன் மக்கள்லாம் வச்சுட்டுருக்கா, இதனால தான் இவ்வளவு துன்பங்களுக்கும் காரணம் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எல்லாம் கேட்கலாம், இப்போ ஒரு கால்குலேஷன் இல்லாமல் நாம் இருக்க முடியுமா சுவாமிஜி அப்படின்னு கேட்கலாம். இறைவனிடத்தில் செல்வதுக்கு அப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லுவார் அமுதமொழிகள், அழகாக இருக்கும். என்னென்னா, உலகிலே இருக்கிறவர்கள், வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும். மடத்துக்கு வருகிற பொழுது அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுவார், அன்னைக்கு எனக்கு தெரிந்த ஒரு வயதான ஒரு பெரியவர் சொன்னார், சுவாமிஜி எனக்கு உலகத்தெல்லாம் நான் விட்டுட்டேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, நான் இனிமேல் உலகத்தில் நான் இருக்கிறதாக கிடையாது, நான் இங்கே இருக்க போகிறேன், ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு எத்தனை பெண் குழந்தைகள்லாம்? 2 இருக்குன்னு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இல்லை. யார் பார்த்துக்கோனா? என்னுடைய மனைவி. அப்போ எல்லா ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய எனக்கு உடனே நான் அமுதமொழிகள் தான் அங்கே ஞாபகம் அங்கே ஒருத்தன் தட்சிணேஸ்வர கோயிலில் வராண்டாவில் உட்காந்துருப்பான். ஏன்டா இன்னும் இல்லை, எனக்கு ஆன்மீகம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், காளி தேவியை ஸ்மரணை பண்ண போகிறேன் அப்படிலாம் எதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்பார், வீட்டில் எல்லாம் யார் பார்த்துக்குவா அப்படின்னு. இல்லை அந்த அம்மா இருக்கிறா, என் குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க, அது ஏதோ சொல்லுவான். அது எந்திரி ராஸ்கல் அப்படின்னு, முட்டாளே, நீ நல்ல உலகத்தில் நீ அப்படியே 10-15 பிள்ளைகளை பெற்று விடுவ, அதெல்லாம் வளர்க்குறதுக்கு அநாத ஆசிரமங்களெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களா, மக்களெல்லாம் உனக்கு சோறு போடுவாங்க, நீ கடவுள்ன்ற பேரில் இங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டி அவனை அனுப்பி விட்டுருவார். அங்கேருந்து உட்காராது, நான் போனதுக்கப்புறமா அந்த இடத்துல கங்காஜலத்தை கொட்டுவார். அவன் போன அந்த பீடை ஒழியணுமே அப்படிங்கிறதுக்காக. நாம் எல்லோரும் ஆன்மீகம் என்ற போர்வையிலே முட்டாள்களாக இருந்து விடக்கூடாது, சோம்பேறிகளாக இருந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணன். ரொம்ப கவனமாக இருந்தார். அதனால் மடத்துக்கு வருகிற பொழுது சில பேருக்கெல்லாம் அது நேற்று ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், சண்டே முந்த நாள். அப்போது எங்களுடைய இளைஞர்கள் பட்டாலும் கிளாஸ் முடிஞ்சோன்னு சொன்னாங்க, சுவாமிஜி என்ன அரசியலேருந்து எல்லாத்தையும் கிழிச்சு தொங்க விட்டிங்களேன்னு. வேறு என்ன செய்வது, நம்முடைய மனதில் இதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கிறோம், தேவையற்ற எல்லா சிந்தனைகளையும் ஒட்டி வைத்திருக்கிறோம், நாமெல்லாம் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு கணக்கை வைத்திருக்கிறோம். அதை முதல்ல கிழிச்செறியணும். நாம் ஒன்றுமில்லைங்கிற ஒரு எண்ணத்தை நாம் இறைவனிடத்தில் கொண்டு வரணும். இறைவன் முன்னால் இருக்கிற போது நாம் அந்த அளவுக்கு பணி உள்ளவர்களாக இருப்பதில் மாத்திரமே நாம் இறைவனுடைய திருவுருளை பெற முடியும். 82வது பாடல்.
இப்போ இறைவனுடைய காட்சியை பெறுகிறாரு. இப்போ அதுக்கப்புறமா வருகின்ற ஒரு ஆனந்த களிப்பு நிலைங்கிற ஒரு நிலை வருகிறது. அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளம் தொறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே. இப்போ ஒரு குழந்தை சொல்லிச்சான், அம்மா நான் தூங்க போகிறேன், எனக்கு பசி வரும்போது எழுப்பி விடு அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாலாம், இங்கே பாரு, நீ உனக்கு பசி வந்தால் அந்த பசியே உன்னை எழுப்பி விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. பசி வந்து நான் சாப்பிட வேண்டிய டைமில் என்னை எழுப்பி விடுமா அப்படின்னு குழந்தை சொல்லும்போது அம்மா சொன்னாலும், அந்த பசியே உன்னை எழுப்பி விட்டுரும், அவ்வளோ பசி இருக்கும்போது நீ எந்திரிச்சிடுவ அப்படின்னு சொன்னாங்க. யார் பக்தர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. என்ன அப்போது குரு வந்து சொல்லுகிறார், உனக்கு இந்த டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைம்னா குரு சொல்லுகிறார். அப்போ முதல்ல என்ன சொல்கிறார், தியானத்தை பற்றி சொல்லுகிறாரு. மனத்தில் குறித்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அழகான விஷயம். தியானம் என்பது என்ன? மனத்தில் குறித்தேன், மனதில் உன்னை குறித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. இன்னொரு அழகான ஒரு வார்த்தை முதல்ல இப்போ 2-3 பாட்டுக்கு முன்னாடி வந்தது, மனதில் உன்னை குறித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். முதல்ல இறைவனை நாம் குறித்து கொள்ளுகிறோம். குணங்களோடு கூடிய இறைவனுடைய குணங்களோடு கூடியவளாக, புராண கதைகளோடு தொடர்புடையவளாக, குணங்களோடு கூடியவராக, அழகு வடிவம், அம்பிகையினுடைய வடிவங்களை எல்லாமே அழகாக தொகுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு 10-15 பாட்டில் நம்ம பார்க்குறோம். மொத்தமாக அம்பிகையினுடைய வடிவங்களை எல்லாம் சொல்ல, அவருடைய விழி, அவருடைய கண், உதடுகள், அவருடைய திருமார்பு, தோல், இடை, பாதங்கள், இதெல்லாவற்றையுமே திருமுடியிலிருந்து திருவடி வரைக்குமே வர்ணித்து சொல்லுகிறார். இந்த தியானத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த அழகு சொன்னதுக்கப்புறம் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதையும் என்னால் சொல்ல முடியல, உன்னுடைய வடிவத்தை சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொன்னார். குணங்களை சொன்னார், நீ முப்பரங்கள் எரித்தவனுடைய நாயகின்னு சொன்னார். அவருடைய கருணையினுடைய திறனை சொன்னார், அம்பிகையினுடைய கருணையினால் என்னென்ன கிடைக்கும்னு சொன்னார். அதை திரும்பவும் மீண்டும் சொல்ல போகிறார், ஒரே ஒரு இடத்துல சொல்லுவார் மீண்டும். இப்படி அந்த தியானத்தை நாம் எவ்வாறு செய்வது, அம்பிகை எப்படி மனதிலே குறித்து கொள்வது, குறித்ததுக்கு அப்புறமா அம்பிகையினுடைய காட்சி கிடைக்கிறது, காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிவிடுகிறார். இப்போ என்ன ஆச்சு, இந்த காட்சியினுடைய விளைவு இந்த அவருடைய பரமாத்மாவாகிய அம்பிகையோடு தொடர்பு கொள்ளுகிறது. அங்கே அந்த சேர்க்கை வருகின்ற பொழுது அம்பிகையோடு தான் ஒன்று இருக்கின்ற நிலைக்கு நம்ம சாதாரணமாக சொல்லுகிற நிர்விகல்ப சமாதி நிலை, சொரூப நிலையில் இருந்து அந்த பொருள் கரைந்த நிலை, நிர்விகல்பமான நிலைக்கு செல்கிறார். இந்த சொரூப நிலையிலே தியானம் செய்து குணங்களோடு கூடிய அம்பிகையாக தியானம் செய்தவர் இந்த சொரூபம் கடந்த தடத்த நிலையிலே அம்பிகையோடு ஒன்றாக கலந்த நிலையிலே நிர்விகல்ப சமாதியை பெறுகிறார். அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டாலும் அந்த நிலையிலே வார்த்தைகள் வருவது கிடையாது. இந்த வார்த்தைகள் கிடையாது. ரெண்டு கொஞ்சம் கவனமாக நம்ம கவனிக்கிற இந்த விஷயத்தில் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று வார்த்தைகள். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுகிறார், ஒருத்தனுக்கு உப்பு பொம்மை எப்படி கடலில் போய் நான் அளந்துட்டு வரேன்னு சொல்லிட்டேன், கடலினுடைய ஆழத்தை நான் அளந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உப்பு பொம்மை கடலுக்குள்ளே போனால் என்ன ஆகும், உப்பினுடைய இந்த கடற்கரைக்கு போனோடனே உப்பு பொம்மை கரைந்து விடுகிறது. அதனால் சொல்ல முடியவில்லை. நான் என்னுடைய சமாதி அனுபவங்களை உங்களுக்கு சொல்லத்தான் விரும்புகிறேன், ஆனால் அது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி. பெரியவர்கள் எல்லாமே நம்ம இதில் நம்ம உபநிஷதங்களை பார்க்கலாம். அவர்களும் அந்த இடம் வருகிற பொழுது ஆ ஊ அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி விட்டுறாரு. ஆ ஊ அப்படின்னு தான் வார்த்தை வருது, வேதங்களில் அப்படி தான் வருது. இங்கேயும் அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்ல வருகிறார். சரி, இவர் வார்த்தைகளால் என்னாலே வர்ணிக்க முடியவில்லையே, அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் உன்னை மறந்து விடுவேனா அப்படின்னு. ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லா விதமான இதை எதுக்காக நான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லணும் அப்படின்னா, யாராவது ஒரு அங்கே அவதார புருஷராகிய ஒருத்தரை வச்சு பார்க்குற பொழுது தான் இன்னொருவரை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய சமாதி நிலையை அடைந்து அதுக்கப்புறமா மீண்டும் காளியினுடைய பக்தனாகத்தான் இருந்தார் என்பதை நாம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் உங்களுக்கெல்லாம் ஒரு இலகுவாகத்தான் இருக்கும். இந்த இவருடைய மனநிலையை புரிந்து கொள்வது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஏன்னா இது வரைக்குமே எல்லா விதமான சமாதி நிலைகளிலும் அடைந்தவர், உருவ தியானம் பண்ணவர், அதுக்கப்புறம் ஆத்ம அனுபூதியை பெறுகிறார், அத்வைத நிலையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் மீண்டும் அன்னையினுடைய திருப்பாதங்களை எனக்கு அம்மா அப்பா அம்மா அம்மான்னு தான் சொல்லி எந்த நேரத்துலையுமே அவர் ஒரு நேரம் சமாதியில் இருக்கிறார், கொஞ்சம் கீழே வந்தோன்னே
அம்பிகையினுடைய நினைவிலே இருக்கிறார். இது என்ன அப்படின்னா, உருவம் கடந்த ஒரு நிலைக்கு போனவன் உருவ நிலைக்கு எப்படி திரும்ப வருகிறான் அப்படின்னா, இப்போ இது சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் இறைவனுக்கு அருவ நிலையை பற்றி அவர்கள் பேசுவது கிடையாது. அதிகமாக உருவமோடு கூடிய இறைவனுடைய தொடர்பிலே அந்த பக்தியோட பக்தன் பக்தி இறைவனுடைய அவருடைய சாமீப உறவுகள் சாலோக உறவோடு அவங்களுடைய முக்தி நிலை இருக்கிறது. இது இரண்டரை களத்தில்ங்கிறது தான், இரண்டரை களத்தில் என்பது தான் சமாதி அனுபவம். இந்த சமாதி அனுபவத்தை பெற்று ஜீவன் முக்தர்களாக இந்த உலகத்திலே வருகிறார்களே, திரும்பவும் அந்த அத்வைத்த நிலையிலிருந்து மீண்டும் உலகத்துக்கு வரும்போது எப்படி இருப்பார்கள்? ஸ்ரீராமகிருஷ்ணன் இதுக்கு சொன்னார். அவர்கள் ஞான நிலையை அடைகிறார்கள். இப்போ இதெல்லாம் கிடைக்கிற பொழுது என்ன கிடைக்கிறதுனா ஞானம் கிடைக்கின்றது. ஒரு கிராஃப் இப்படி போட்டிங்கன்னா அவர்களுடைய மலபரிபாகம் அடைகிறார்கள், மேலே உச்சிக்கு போகிற பொழுது அவர்களுடைய ஞானம் அடைகிறார்கள். இப்படி ஒரு கிராஃப் போடுங்க, அப்படி முக்கோணம் மாதிரி மேலே இங்கேருந்து இந்த பக்கம் போகுதா, இங்கேருந்து ஞான நிலையை அடைகிறார்கள் உச்சியில், திரும்பவும் அந்த பக்கம் வருகிறது, வந்து இப்படி வருகிறதா நினைங்க. அந்த பக்கத்துக்கு பேர் விஞ்ஞான நிலை என்று பெயர். இந்த பக்கம் அந்த கிராஃபுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் விஞ்ஞான நிலை அப்படின்னு பேர். ஒருவன் ஞான நிலையை அடைந்த பிறகு இந்த உலகத்திலே இறங்கி வருகிறான், மக்களுடைய நன்மைக்காக வருகிறான், அதுக்கு பேர் விஞ்ஞானி அப்படின்னு பேர். விஞ்ஞான நிலையை அடைகிறான், அவனுக்கு பேர் விஞ்ஞானின்ற. இந்த விஞ்ஞானம் கிடையாது, சயின்ஸை நான் சொல்லலை. விஞ்ஞானின் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிற அதுக்கு தருகிற பதம் விஞ்ஞான நிலை அப்படின்னு பேர். அவன் ஞானத்தை அடைந்த பிறகு சாதாரண மனிதனைப் போலவே இருக்கிறான். ஆனால் ஞானத்தை அது வந்து எப்படின்னா, இந்த புளியம்பழம் இல்லாட்டி இந்த மட்டை தேங்காய் இது சொல்லுவோம் இல்லையா, நம்ம உள்ள கொப்பரை தேங்காய் சொல்லுவோம், கொப்பரை ஆடும், தண்ணி இல்லாமல் போடும். தண்ணி வற்றிய பிறகு உள்ளே இருக்கிற தேங்காய் எப்படி ஆடுகிறதோ அந்த மாதிரி உலகத்தில் இருந்தாலும் அவன் உலகத்தோடு ஒட்டாதவனாக இருக்கிறான். புளியம்பழம் எப்படி பழுத்த உடனே உள்ள கோது தனியாகவும் உள்ளே இருக்கிற பழம் தனியாகவும் மாறிவிடுகிறதோ அந்த மாதிரி அவன் ஒட்டாமல் இருக்கிறான். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதை தான் நீங்கள் சொல்ல வருகிறார். இந்த ஒரு விஷயத்தை இங்கே அவரை பதிவு செய்வதற்காக இந்த பாடலை அவர் கையெடுத்துக்கொள்கிறார். எப்படி? அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுந்தரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாகி விட எங்கனே மறப்பேன். இதெல்லாம் அப்படி ஆனாலும் கூட நான் எப்படி உன்னை மறப்பேன் அப்படிங்கிறார். அழி அப்படின்னா வண்டுகள் அப்படின்னு பேர். ஆர் கமலத்தில் ஆரணங்கே, வண்டுகள் வைக்கிற இந்த கமலத்திலே வீட்டிருக்கும் பெருமாட்டியே அப்படின்னு சொல்லுகிறார். எங்கே ஞானம் இருக்கிறதோ அங்கே சுற்றி அந்த வண்டுகள் எல்லாம் இருக்கிறது. தேன் அங்கே இருக்கிறதோ, ஞானமாகிய தேன் அங்கே வண்டுகள் இருக்கின்றன. அம்பிகை வந்து வேதநாயகி, அவள் பக்தியால் அடையப்படக்கூடியவள். அதனால தான் அவர் திரும்பவும் திரும்பவும் கமலம் பெருமாட்டி கமலம் கமலம் சொல்லி தாமரையை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். இதுக்குன்னா பக்தியினாலே அம்பிகையினுடைய திருவடிகளை அடைய முடியுங்கிறதை திரும்ப திரும்ப சொல்லி வைக்கிறார். இன்னொன்று, நம்முடைய தியானம் எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தாமரையிலே அம்பிகை விட்டிருப்பதாக நம்முடைய தியானம் ஆரம்பிக்கிறது. பொதுவாக அது இலகுவான ஒரு தியானத்தை. அழி அப்படின்னா கருணை அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இன்னொன்று, இந்த கருணை பிறந்தால் நம்முடைய மனதிலே கருணை என்கிற ஒரு செயற்பாடு ஆரம்பிக்கிற பொழுது, இறைவனுக்கு அம்பிகைக்கு கருணை பிறந்தால்தான் அவள் இந்த உயிர்களிடத்திலே பரிதாபம் கொண்டு சரி இது முக்தி அடையட்டுமே அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார்கள். இந்த உயிருக்கு நீ முக்தி தரணும்னு சொல்லி இறைவன் இந்த ஒரு உயிர் மேலே கருணை ஏற்படுகிற பொழுது அவன் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பல வகுப்புகளில் அதை பற்றி பேசியிருக்கோம். அவனுடைய வினை நீக்கம் ஏற்பட்டு அவனுக்கு ஞானத்தை நோக்கி அவனுடைய பயணத்தை அந்த உயிர் ஆரம்பிக்கிறது. இது இறைவன் அம்பிகைக்கு பிறந்த கருணை, இறைவனுக்கு பிறந்த கருணை. இப்போ இந்த உயிருக்கு ஒரு கருணை பிறக்க வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், எல்லாருடைய கருணையும் இருந்து உன்னுடைய மனதினுடைய கருணை இல்லாவிட்டால் உனக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னார். மனதினுடைய கருணை இருக்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன மனதினுடைய கருணை? மனம்தான் ஆயிரமாக பேயாக பிசாசாக உலவி கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த மனதுக்கு புரியும் நம்ம பிசாசாக இருக்கிறோம். இந்த உயிர் வாழ்வதற்கு அந்த மனது அடங்கி அது கருணை வயப்படுகிற பொழுது அம்பிகை நம்முடைய இதய தாமரையிலே வீற்றிருக்கிறாள். அதான் அழியார் கமலத்தில் ஆரணங்கி. இந்த மனம் வந்து இறைவனும் நம்ம பொதுவாக பார்க்கிற மேலோட்டமான கருத்து என்னவா இருக்குன்னா, இறைவனுடைய கருணையினாலே அவன் தாமரையாக பீடத்திலே வந்து அமருகிறார் அப்படின்னா, இந்த மனம் தன் மேலே இருக்கிற கருணை ஏற்பட்டு இந்த உயிர் இந்த ஜென்மத்திலேயே இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கிற எண்ணம் அந்த மனதுக்கு வருகிற பொழுது, அந்த கருணை ஏற்படுகிற பொழுது, மனதினுடைய கருணை ஏற்படுகிற பொழுது, அமுதமொழிகள் தான் இதுக்கு பிரமாணமாக சொல்ல வேண்டும். அமுதமொழிகளை சொல்லுகிறார், மனதினுடைய கருணை ஏற்படுகிற பொழுது உயிர் தானாக இறைவனை நோக்கி போக ஆரம்பிக்கிறது. இல்லை என்றால் அந்த உயிர் அங்கேயே தேக்கமாக நிற்கிறதுன்னு சொல்லிட்டார்.
அப்போ இந்த மனதினுடைய அழியார் கமலத்தில் ஆரணங்கே, இந்த கமலத்திலே வீட்டிருக்கின்ற பெண் தேவியே, நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை, நின் ஒளியினாலே, உன்னுடைய ஒளியினாலே நீ ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹபின்னு சொல்கிற மாதிரி அம்பிகை தன்னுடைய கருணையினாலே தன்னுடைய ஒளியினாலே தமக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு அவர் காட்சியை தருகின்றார். உனது ஒளியின் வெளிப்பாடாக உனது பிரகாசமான திருமேனியை, ஒளிர் திருமேனியை, உன்னுடைய ஒளிர்கின்ற திருமேனி அப்படின்னு சொன்னார். திருமேனி என்பது என்ன? கண்ணுக்கு புலப்படக்கூடியது திருமேனி அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லுகிறோம். நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது இந்த ஃபிசிக்கலை, இந்த உடம்பில் இருக்கிற கண்ணுக்கு. மனதிலே இருக்கின்ற கண் அதுக்கு தெரியணும்னா இன்னும் அம்பிகையினுடைய ஒளிர் திருமேனியை காண்பதற்கு, அதை காண்பது தான் நிரூபிக்கல் சொல்கிறார். இதெல்லாமே சாக்காரமான இந்த உலகம் எல்லாமே மறைகின்ற பொழுது ஒளிர் திருமேனி நம்முடைய கண்ணுக்கு தெரிய வருகிறது. தியானிக்க அதான் உள்ளும் தொரும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் உள்ளத்தை நினைக்க தியானிக்க தியானிக்க அம்பிகையை நினைக்க களியாகி அந்த கரணங்கள், களியாகினா பேரானந்தமடைந்து இந்த ஒளியாக இருக்கின்றவனுடைய திருமேனியை நான் நினைக்க என்ன ஆகுது? என்னுடைய மனம் அதில் ஆனந்த களிப்பு எய்துகிறது. அந்த கரணங்கள், அதுக்கு மனோலயம் அப்படின்னு சொன்னாங்க. மனம் உன்னிடத்திலே லயிக்கிறது. 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பெறும் கரணங்கள் 4ம். இந்த 4 கரணங்கள், 5 பேர் அறிவும் கண்களை கொண்ட அளப்பெறும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக, குணம் ஒரு 3ம் திருந்து சாத்விகமே ஆக, இந்துவாள் சடையன் ஆடுமானந்த இல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப எல்லையுள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இந்த அந்த கரணங்கள் 4மே அங்கே லயிக்க வேண்டும். மனம் லயிக்க வேண்டும். 5 புலன்கள், 5 பேரறிவும், நமக்கு இருக்கின்ற புலனறிவுகள், நமக்கு இருக்கின்ற புலன் வழியாக கிடைக்கின்ற அறிவுகள் லயிக்கணும். அந்த கரணங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் சொல்லுகிறோம் இல்லையா? இந்த மாதிரியான 4 அந்த கரணங்களும் என்ன, ஏற்கனவே இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம், அந்த கரணத்தை பற்றி. இப்போ இந்த 4 அந்த கரணங்களும் இறைவனை லயிக்க வேண்டும். நம்முடைய சித்தத்திலே இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாம் போகணும். அது இறைவனுடைய கருணையினாலே போகும். நம்முடைய மனதில் இருக்கின்ற அழுக்குகள் நீங்க வேண்டும். அப்போ என்ன ஆகும்? இந்த முதல்ல உடலில் இருக்கின்ற கருவிகள், அந்த கருவினாலே வருகின்ற புலன்கள், புலன் வெளிப்பாடுகள், இந்த அந்த கரணம் எல்லாமே தூய்மை அடைகின்ற பொழுது இது என்ன செய்கிறது? விம்மி கரை புரண்டு, இதெல்லாம் 4ம் அந்த கரணங்கள் எல்லாமே அடைந்த பிறகு, புலன்கள் எல்லாமே ஒடுங்கிய பிறகு, மனம் லயித்த பிறகு என்ன ஆகிறது? விம்மி கரை புரண்டு, இதெல்லாம் அடித்து கொண்டு வெளியாய் விடின், இதெல்லாம் அடித்து பிச்சுட்டு இந்த ஆத்மா வெளியிலே வந்த பிறகு, இந்த புலன்களிலே சிக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆத்மா அந்த கரணத்தை தாண்டி, இந்த என்னுடைய 5 புலன்களை தாண்டி, அந்த கரணங்களை தாண்டி, சாத்விகத்தை தாண்டி, எல்லாம் என்னுடைய மனம் உன்னிடத்திலே அடைந்த பிறகு, மனம் லயித்தல் என்ன அர்த்தம்னா மனம் அற்று போகுதல். எல்லாம் ஆனதுக்கப்புறமா அது உன்னோட சேர்ந்த பிறகு, எல்லாம் வெளியாகி நின்றதுக்கப்புறம் என்ன ஆகும்? வெளியாகிவிடும், இதெல்லாம் உன்னோடு நான் 2 கலந்து விடுகிறேன். இதுதான் ஆனந்த களிப்பு. அருமையான ஒரு பாடல். இதை தவிர யாராவது எப்படி ஒரு தமிழில் ஒரு அழகான ஒரு பாடலை நாம் வேற எங்கேயும் பார்க்குறதா எனக்கு தெரியல. ஒரு அழகு இதில் தன் கலந்து கொண்ட இறைவியோடு அம்பிகையோடு சேர்ந்த அந்த அனுபவத்தை சொல்லுகிறாரு. இதை விட ஒரு அழகான ஒரு தமிழில் யாராவது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இவர் ஒரு ஆனந்த களிப்பு எய்துகிறார். என்ன சொல்கிறதுனே தெரியல. அதான் ஒளி வெளியாகி அழியார் கமலத்தில் ஒவ்வொரு சொல்லையும் அவர் பதம் பார்த்து சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பூரித்து நம்மெல்லாம் எப்படி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு விரும்பி ஒவ்வொரு துளியாக நம்ம சுவைத்து பார்க்குறோமோ, இல்லாட்டி அம்மா சுட்ட அந்த அதிரசத்தை நம்ம ஒவ்வொரு துளியாக எப்படி நம்ம ருசித்து சாப்பிடுகிறோமோ, அந்த மாதிரி இதுவே இவ்வளோ சுவையாக இருந்தால் அம்பிகையினுடைய அவருடைய வாசக்கமலம் வலிய தலைமையில் வைத்திருக்கிறாளே அம்பிகை, அவளுடைய அன்பை ருசித்து ஒவ்வொரு விஷயமாக சொல்லுகிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவளுக்குள்ளே 2 கலந்து விடுகிறார். இப்போது நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எங்கனே மறப்பேன், இப்படித்தான் நான் கரை புரண்டு உன்னிடத்தில் 2 கலந்து விட்டாலும் உன்னை நான் எவ்வாறு மறப்பேன்? இப்போ நாம ரூபத்தை எல்லாமே கடந்து இருக்கின்ற ஒன்று, குணம் இடம் காலம் நாமம் ரூபம் எல்லாவற்றையும் கடந்தது தான் நிர்விகல்ப சமாதி. அதுக்கப்புறமா எங்கனே உன் அருளாற்றலை நான் எவ்வாறு எங்கனே மறப்பேன்? நின் விறகினையே, உன்னுடைய அருளாற்றலை, விறகு என்பது விறகு இல்லை, இது விறகு, இந்த சின்ன விறகினையே, உன்னுடைய அருளாற்றலை, உன்னுடைய ஆற்றுமையை
அவள் நினைத்தால் எதை வேணாலும் செய்யலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் பல இடங்களில் நிரூபித்து காட்டுவார். அம்பாள் நினைத்தால் அவருடைய திருவருள் வருகின்ற பொழுது அவளால் எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் என்பதை அவர் திரும்ப திரும்ப சொல்லி வைப்பார். மாற்றுவதற்கு அவளுக்கு முடியும்னா அவளுடைய இஷ்டம் இது. கேட்பா, இது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா, அது அவருடைய உலகம், அவருடைய ஆற்றல், அவருடைய விருப்பம். இதில் நீ போய் கேள்வி கேட்குறது நீ யாரு அப்படின்னா, அவனுடைய வண்டியை அவனை ஓட்டுக்கிறான், நீ போய் கேட்க முடியுமா? அதெல்லாம் அந்த ஜனவரி 1 நைட்டுக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம், டிசம்பர் 31 இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அந்த 6 மணி நேரம் அவங்க ஓட்டுக்கிற வண்டி நீ கேட்க முடியுமா? யாராவது போயிட்டு சவுண்டு போடாதெல்லாம் அந்த சவுண்டு வர்றதுக்காகவே எல்லாம் போட்டிருப்பார்கள். இந்த மாதிரி மனம் சவுண்டு வருகிற ஒரு உலகத்தில் இருந்து கொண்டு இறைவனிடத்தில் போய் கேள்வி கேட்பதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்குது? அவள்கிட்ட போய் கேட்க முடியுமா? ஏமா அப்படியாச்சு, ஏன் இப்படி செய்கிற? அவளுடைய விருப்பம் அவளுக்கு கொடுக்குறாள். ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் இதுக்கு இன்னொரு அழகான விஷயத்தை சொல்லுவார். ஏன்னா அம்பிகை குழந்தை மாதிரியா, இந்த குழந்தை ஒரு பொம்மையை வச்சுருக்கோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு அம்மா ஒரு ஏதாவது முறுக்கு கொடுத்துருப்பார்கள், அது சாப்பிடாது, அப்படி இப்படி சும்மா அப்படியே தொட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கும். அவங்க அப்பாவே போய் கேட்பார், கொஞ்சம் முறுக்கு கூட உனக்கு தர முடியாது, போ எங்கள் அம்மா கொடுத்தாங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பாவுக்கே அது கதி, அது அப்படியே குழந்தையிலே காட்டிடுது, இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு. அது வேறு விஷயம். அப்போ குழந்தை சொல்லுகிறது தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்புறம் அங்கே பக்கமாக யாரோ ஒரு பிச்சைக்காரன் அம்மா எனக்கு கொடுங்கன்னா உடனே டக்குன்னு கொடுத்துரும். இப்போ நீங்கள் அந்த குழந்தைக்கு கேட்க முடியாது, அவங்க அப்பா போய் கேட்க முடியுமா? நான் உன்னுடைய அப்பா, நான் தான் காசு கொடுத்து முறுக்கு வாங்கிட்டு வந்தேன், எனக்கே நீ தரல, போய் அந்த பிச்சைக்காரன் கொடுக்குறியா அப்படின்னு. அந்த குழந்தைக்கு ஏன் இந்த அப்பாவுக்கு ஏன் கொடுக்கலன்றதையும் அவள்கிட்ட கேட்க முடியாது. ஏன் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாங்கிறதுக்கும் காரணம் கேட்க முடியாது. ஏன்னா அது குழந்தை, அது என்ன நினைக்குமோ அதைத்தான் செய்யும் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார். அம்பிகையும் அவருடைய பெருங்கருணையினாலே, அவருடைய விறகினாலே அவளை எதை செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை செய்கிறாள். அதுக்குரிய கணக்கு போகிறதுக்கு நமக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது, நமக்கு அதுக்கான ஆற்றலும் கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாமே அபிராமி பட்டர் தான் சொன்னாரா சுவாமிஜி அப்படின்னு கேட்கலாம். இதுதான் இப்போ பொதுவாக சொற்பொழிவுனா என்னென்னா, எல்லாம் சொல்லி இப்படி தான் அவர் சொல்லியிருக்க கூடும் அப்படின்னு முடிக்கணும். அது நம்ம அப்படி சொல்லலை. என்னென்னா, இதன் மூலமாக இது எல்லாவற்றையுமே சிந்தனை செய்ய வேண்டும். ஏன்னா இந்த சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு வகுப்பு நடக்கும்போது இதை கேட்டார்கள், இப்படி தான் சொன்னார்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் ஒரு கேள்வி எழுப்பினால நான் இந்த வகுப்பில் அதை சொல்லணும்னு நினச்சேன். இப்படி தான் சொன்னாரா அப்படின்னா, இதன் மூலமாக அதாவது சிந்தனை செய்கின்ற ஒரு முறைப்பாட்டினை தருகிறார்கள். இப்போது ஒருத்தன் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா 10th அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். 11வது கிளாஸில் சயின்ஸு மேக்ஸு அதுக்கு என்னென்னலாம் இருக்குது இல்லையா, அந்த பாடங்கள் எல்லாம் படித்து அப்புறம் 12th அதுக்கு படித்து அதுக்கப்புறமா ஏதோ ஒரு இப்போ நீட்டெலாம் வச்சு அதிலெல்லாம் ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறமா போகிறான், இன்ஜினியரிங் போகிறான். அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பில்டிங்கை கட்டி ஒரு தப்புன்னு அது 6வது நாள் உடஞ்சி 6வது மாதமே உடஞ்சி 10 பேர் செத்து போயிடறாங்க, பேப்பரில் படிக்கிறோம். அப்போ இவன் என்ன படிச்சிருக்கான்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ நாம் படிக்க வைக்கிற பொழுது அதற்கான சிந்தனையை உருவாக்கி, ஏன் இத்தனை 100 பேர் மாணவர்கள் 20,000 மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போது அதுலேருந்து யாராவது ஒருத்தன் 2 பேர் தான் சயின்டிஸ்ட்டாக மாறுறான். இப்போ மடத்தில் வர்ற இளைஞர்கள் முதலாவது கேட்குற கேள்வி, எல்லா கேள்வியும் ஒரே ஒரு விவேகானந்தர் தானே வந்தார், அதுக்கப்புறம் விவேகானந்தரே வரல, நீங்களாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அப்போ நான் திரும்ப கேட்குற கேள்வி, ஏண்டா உங்கள் ஊர், நீ எந்த ஊர்னா ராமேஸ்வரம், சரி ஒரே ஒரு அப்துல் கலாம் தான் இந்த 1000 வருஷத்தில் வந்திருக்கார், இன்னொரு அப்துல் கலாம் காணாமே, நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்கணும். யாருமே நம்மை பார்ப்பதில்லை, மற்றவங்க எல்லாம் அப்படி இருக்கணும் இல்லையா. ஒரு ரமண மகர்ஷிட்ட போய் ஒருத்தன் கேட்டானா, மகரிஷி நீங்கள் எல்லாருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணன் மாதிரி கதையெல்லாம் சொல்கிறீங்க, ஸ்ரீராமகிருஷ்ணன்கிட்ட நரேந்திரன் போய் கேட்டார், இப்படி நிர்விகல் சமாதி கூட உடனே தலையை தொட்டார், இவருக்கும் சமாதி ஆச்சு, நீங்கள் அப்படி எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னா. ஏன்னா அவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்டது நரேந்திரன், என்கிட்ட கேட்குறது நீ ஆச்சு அப்படின்னா. எல்லாருமே அவர்களிடத்திலே அவன் கொடுக்கணும், அவன் பண்ணணும்னு தான் எதிர்பார்க்கிறோமே தவிர நம்ம அதுக்கான பாத்திரமாக ஆகியிருக்கிறோமாங்கிற விஷயத்தை நாம் மறந்து விடுகிறோம். இந்த வகையிலே நாம் சிந்தனை செய்வதற்காக, இந்த சிந்தனையை வளர்த்து கொள்வதற்காக, இந்த அடிப்படையிலே இவர்கள் என்ன வகையிலே பேசியிருக்கிறார்கள், அம்பிகையை அறிந்தவர்கள் என்னத்தை பேசியிருக்கிறார்கள், யாரிடம் பேசினார்கள், எப்படி பேசினார்கள், எதற்காக பேசினார்கள், இதெல்லாம் இந்த சாத்திரங்களெல்லாம் தோத்திரங்களெல்லாம் ஏன் இவர்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இதுக்கப்புறம் பாழ்பட்ட இந்த உயிரினங்கள் எல்லாம் வரும், எல்லாமே டிவி பார்த்து நாசமாக போனதாக திரும்பி வந்திருக்கும், அவர்களுக்காக இந்த பாடல்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கேன். அவங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில், இருந்தாலும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறார். இப்போல்லாம் அந்த வாட்ஸ்அப்லாம் போட முடியாது, அதனால தான் அந்தாதின்னு எழுதி வச்சுருந்தார். இப்போல்லாம் நம்ம அழிவதற்கு வேணால் வாட்ஸ்அப்பு, ஆக்கத்துக்கு அந்தாதி வேணும். நாம் உருவாக்கி கொள்வதற்காக ஆன்மீக பாதையில் ஆரம்பத்திலேருந்தே பார்க்குறோம். உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து எல்லாம் பார்க்குறோம்.
இல்லையா? அம்பிகை இறைவனுடைய பெருமையை சொல்லுகிறார்கள். இப்போ கந்த சஷ்டியில் உட்காந்துருக்கோம், கந்தன் கருணையை பற்றி யோசிக்கிறோம். லக்ஷ்மியாக அம்பிகையினுடைய பாகங்களை எல்லாம் பார்க்குறோம். நமக்கு பிடிச்சது லக்ஷ்மி பூஜை. ஏன்னா அன்றைக்கி தான் தனம் தரும் பாட்டு என்ன, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வியா மனம் தரும். இதை முன்னாடி 2 தான், தனம் தரும் கல்வி தரும், இது 2ஐயும் வச்சுக்கோ அப்படின்னா. எல்லாமே நம்ம அரைகுறையாக பார்த்து கொண்டிருக்கு. இதுதான் பிரச்சனை. அங்கே அடுத்தது சொன்னாங்க, தளர்வரியா மனம் தரும். யாருக்கு அப்படின்னு கேட்கணும். இது என்ன செய்யறோம், இந்த 2 லைனோடு விட்டுறோம். கடைசியில் அவர் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார் இல்லையா? பஞ்ச் டைலாக்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி யாருக்கு அப்படின்னா, அன்பர் என்பவருக்கேங்கிற வார்த்தையை விட்டுட்டு மிச்சமெல்லாம் படிச்சிடும். தனம் தரும்லாம் கல்வி தரும். ஆஹா, அம்பிகையை வழிபட்டாச்சு, ஒரு தேங்காயை உடைச்சிட்டா, எலுமிச்சம்பளத்தில் ஒரு மாலையும் போட்டாச்சு, கட்டாயமாக எனக்கு கிடைச்சிடும் கிளம்பு அப்படின்னா. கிடைக்காது. என்ன கிடைக்கும்? அன்பர் என்பவருக்கு என்ன, அவருடைய அன்பர்கள். யார் அன்பர்களுக்கு ஆனால் தான் உண்டு, வம்பர்களுக்கு கிடையாது. நம்ம எல்லாம் நம்பர்கள், வெறும் நம்பர் தான். கோயிலுக்கு போகிற நம்பர். இன்றைக்கி 21 வந்தது, நாளைக்கு 40 வரும். நம்ம இந்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு நம்பர் போடுறாங்க. அவர் எண்ணி வச்சுருப்பார், இன்றைக்கி 250 சாப்பிட்டாங்க அப்படின்னா. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன 250 சாப்பிட்டேன்னா, 850 பக்தர்கள் சாப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது. 250 சாப்பிட்டது மகாராஜ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்மலாம் இந்த நம்பரில் தான் பார்க்கணும். நம்மலாம் நம்பர்களாக தவிர அன்பர்கள் கிடையாது. இந்த அன்பர்கள் ஆவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பெரியவர்கள் எல்லாமே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதெல்லாமே நம்ம வாழ்க்கையினுடைய படிமுறைகளாக எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள், என்ன கஷ்டப்பட்டு அடைந்திருக்கிறார்கள். நீங்கள்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் ஒரு வீட்டில் போன உடனே பையன்கிட்ட சொல்லுவீங்க, எப்பா நீ ரோட்டில் தனியாக போக வேண்டாம். பொண்ணுக்கிட்ட சொல்லுவீங்க இல்லையா, பேக்கை கவனமாக வச்சுக்கோ, நகையை எப்படி வச்சுக்கோ, யாராவது வந்தால் ஓடி, யாரும் கொடுத்தா சாப்பிடாது. இப்படி எவ்வளவு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு திலகமாகவே நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு டைரியை எழுதி முடிக்கலாம். அந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வச்சுருப்பீங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா உங்களுடைய அனுபவத்திலே வந்தது. அப்போ அந்த பொண்ணு கேட்க, நீங்களாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டதுன்னா கஷ்டமாக போயிடும். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், கேட்டா கேளு அப்படின்னு ஒரு வார்த்தையை கடைசியில் வச்சுருமா இல்லையா? எதுக்குன்னா அந்த கேள்வி வரக்கூடாதுங்கிறது. ஆனால் பெரியவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு உறுதியாக தெரியும். இதெல்லாம் அவங்களுடைய இமேஜினேஷன் கிடையாது, கற்பனை கிடையாது. இல்லாட்டி நமக்கு டைம் பாஸ் ஆகிறன்னு ஒரு கவிதை எழுதவில்லை. இல்லாட்டி நமக்கு எங்கேயாவது துபாயில் கூப்பிட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பார்கள் என்பதற்காக கவிதை எழுதவில்லை. இல்லாட்டி நீங்கள் அரசவை கவிஞராக 1000 கோடி கிடைக்குன்றதுக்காக எழுதலை. இவர்கள் எல்லாமே அன்பர்களுக்காக தான் அனுபவித்ததை மற்ற தலைமுறையினரும் இந்த கஷ்டப்படுகிற உயிர்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த பாடலாம் எழுதினார்கள். நம்ம அந்த வகையில் அதை யோசித்து அவர்கள் என்ன வழியிலே அதெல்லாம் பார்த்துருக்கிறார்களோ அதெல்லாம் முதல்ல உருவ தியானமாக என்ன தியானத்தில். அதனால தான் இதெல்லாம் படிக்காததனுடைய விளைவு தான் என்ன ஆச்சுன்னா, 2 நாள் குண்டலினி, 3 நாள் உனக்கு இந்த பிராணாயாமத்தில் மேலே போகலாம், 4வது நாள் உனக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறதெல்லாம் ஏதாவது ஒன்று இப்படி யாராவது ஒருத்தர் வருகிறார்கள். நம்ம அவர்களிடத்தில் மாட்டிக்கொள்கிறோம். என்னென்னா, இந்த மாதிரியான பெரியவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்கவில்லை, அவர்கள் தந்த அறிவுரையை கேட்கவில்லை. அதனால தான் ஒரு சுலபமாக எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சுலபமாக கிடைத்து விடுகிறது இல்லை. ஆன்மீகம் என்பது சுலபமானது அல்ல, ஒரு நாளில் அடையக்கூடியதும் இல்லை. அப்படின்னா கேட்கலாம், ரொம்ப கஷ்டமானதா அப்படின்னு கேட்கலாம். இது 2மே தெரியல. ஏன்னா ரொம்ப வருந்தி வழிபடுவர்களுக்கு அம்பிகை ரொம்ப கஷ்டம் கொடுக்குறா. யாருமே தெரியாத மீனவனுக்கு அவன் மீனை பிடிச்சி பார்க்குறோம். 63 நாயன்மார்களில் மீனை பிடிச்சி கடலில் விட்டான், அவனுக்கு காட்சி கிடைத்தது. பற்று இன்மை என்னப்படி முதல்ல மற்ற எல்லாத்தையும் விடு. இறைவனை பிடித்து கொண்டால் மற்ற எல்லாத்தையும் விட்டுறாரு, ஒன்றுமே கிடையாது. சாப்பாடு போட்டவர்களுக்கு அம்பிகை பார்க்குறோம், வருந்தி சகஸ்ரநாமம் 1000 முறை நான் சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணியிருக்கிறேன். அதன் மூலம் என்ன ஆச்சு, மனப்பாடம் ஆயிருக்கு, அவ்வளோதான். உலகத்திலே அம்பிகையினுடைய கருணையை நினைத்து ஒரு உயிருக்காக வருந்தக்கூடிய, அதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார், அந்த உயிரை எல்லா உயிர்களிடத்திலும் அந்த அம்பிகையை பார்க்கக்கூடிய பக்குவத்தை மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளுங்கள். இதுதான் ஆன்மீகம். பொய்யான ஒரு தகவல்னால நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடியதாக தான் அந்த பாட்டில் யாரோடும் பிணங்கேன்னு சொன்னார். பொய்யான தகவல்களோடு நம்ம போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இது ஆன்மீக வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமானது ஒரு வகையில். ஏனென்றால் நம்ம எல்லாத்தையும் விட சொல்லுது ஆன்மீகங்கிறது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.